செய்தி 47. தேவனுக்கு ஒரு போர் வீரன் தேவை. தேவன் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த பின்பு, குறிப்பாக ஆதாமுக்கு முந்தின யுகத்தை படைத்த பின்பு, அந்த யுகத்தை ஆண்டு கொள்ள லூசிஃபரை அவர் ஏற்படுத்தினார். தேவனுடைய வலதுகையாக இருந்த லூசிஃபருக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது. நான் ஏன் தேவனுடைய வலதுகையாக இருக்க வேண்டும், நான் ஏன் தேவனாகக்கூடாது என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளாக எழும்பினது. இந்த ஆசையின் விளைவாக இந்த ஆசையே தேவனுக்கு விரோதமான கலகமாக இருந்தது. இதன் விளைவாக அவன் தள்ளப்பட்டான். அவனிடம் கொடுக்கப்பட்ட பூமியை அவன் அபகரித்து கொண்டான். அதிலே அவனுடைய ராஜ்யத்தை அவன் ஸ்தாபித்தான். லூசிஃபர் சாத்தானாக மாறினான். அவன் சாத்தான் என்று சொல்லும்போது தேவனுடைய எதிரியாக மாறினான். எதிரி தேவனுக்கு வெளியே மட்டுமல்ல, அவன் தேவ மக்கள் கூடி வரும் இடத்திலும் அவன் விரோதியாக இருந்தான். எனவே சாத்தானோடு இடைபடுவதற்காக, சாத்தானை அடக்குவதற்காக, அவனால் விளைந்த விளைவுகளை மீட்டு திருப்புவதற்காக தேவன் ஆதாமை படைத்தார். ஆதாம் சாத்தானை ஆண்டு கொள்ள வேண்டும், சாத்தானை அடக்க வேண்டும். ஆனால் ஆதாம் வீழ்ந்து போனான். எனவே தேவன் இரண்டாவது மனிதனாகிய இயேசுவை கொண்டு வந்தார். இயேசு சாத்தானை ஜெயித்தார், அவனை அடக்கினார், அவனுடைய கொட்டத்தை அடக்கினார். ஆனால் 33 வருடங்களுக்கு பின்பு அவர் பரலோகம் சென்று விட்டார். எனவே இந்த பூமியிலே அவரோடு ஒத்துழைப்பதற்காக, அவரோடு சேர்ந்து வேலை செய்வதற்காக அவர் சபையை ஏற்படுத்தினார். இன்று சபை தேவனுடைய அக்கறைக்காக சாத்தானுக்கு விரோதமாக போராடுகிற ஒரு போர் வீரனாக இருக்க வேண்டும். தேவன் படைத்தவர். எனவே அவர் படைப்போடு கூட நேரடியாக இடைபட விரும்பவில்லை. படைப்போடு கூட இடைபட அவர் வேறொரு படைப்பை தேடுகிறார். அது ஆதாமாக இருந்தது. ஆதாம் தோற்று போனான். எனவே அது இயேசுவாக இருந்தது. பின்பு அது இன்றைக்கு சபையாக இருக்கிறது. சபை தேவனுடைய ஒரு போர் வீரனாக, தேவனுடைய அக்கறைக்காக சாத்தானுக்கு விரோதமாக போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்க வேண்டும். இந்த செய்தியில் இதை பார்க்க போகிறோம். தேவனுக்கு ஒரு போர் வீரன் தேவை. தேவனுக்கு ஒரு எதிரி, விரோதி சாத்தான் இருக்கிறான். தேவனுக்கென்றே ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்துக்குள் தேவனுடைய மக்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். எதிரி என்று சொல்லும்போது அந்த வட்டத்துக்கு வெளியே இருப்பதனைத்தான் குறிக்கிறது. ஆனால் விரோதி என்று சொல்லும்போது அந்த வட்டத்துக்கு உள்ளும் அவன் இருக்கிறான். சாத்தான் தேவனுடைய மக்களுடைய வட்டத்துக்கு வெளியே மட்டும் இருப்பவன் அல்ல, அவன் தேவனுடைய மக்களுடைய வட்டத்துக்கு உள்ளும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். தேவனுக்கு ஒரு எதிரி, விரோதி சாத்தான் இருக்கிறான். யோபு 1:6. ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இவன் தேவனுடைய மக்களுடைய அந்த வட்டத்துக்கு வெளியே மட்டும் அவன் இல்லை, வட்டத்துக்கு உள்ளும் இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. வெளிப்படுத்தின 12:9. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அவங்க எத்தனை பேர் பாருங்க. பிசாசு, சாத்தான், வலு சர்ப்பம், பழைய பாம்பு. ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. கலகத்திற்கு முன்பு லூசிஃபராகிய சாத்தான் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்தான். ஆதாமிய யுகத்தின் தலைவனாக அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பூமியின் ராஜ்யத்தின் அதிகாரமும் மகிமையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், தேவனுடைய வலதுகரமாக எல்லாம் அவன் கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆதாமுக்கு முந்தின யுகத்தின் எல்லாம்
லூசிஃபருடைய கரங்களில் ஒரு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருந்தான், ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்தான். இந்த பூமியின் ராஜ்யங்களில் அதிகாரமும் மகிமையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் இருந்தான். எசேக்கியேல் 28:14, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். லூக்கா 4:5-6, பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகள் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான். சாத்தான் வடக்கின் கடைகோடி வரைக்கும் தன்னை உயர்த்த சாத்தான் விரும்பினான். அதாவது தேவனுக்கு சமமாக இருக்க விரும்பினான், தேவனைப் போல இருக்க விரும்பினான். இதுவே கலகம். ஏசாயா 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடம் தேவன் உட்கார்ந்திருப்பதை குறிக்கிறது. அந்த இடத்துல நான் உட்கார்வேன் என்று சொல்கிறான். எசேக்கியேல் 28:17, உன் அழகினால் உன் இருதயம் மேன்மையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். ஸோ அவன் கலகம் பண்ணினான், தேவனுக்கு விரோதமாக சாத்தான் கலகம் பண்ணினான். லூசிஃபர் கலகம் பண்ணி சாத்தானாக மாறினான். அவனுடைய கலகத்தினால் லூசிஃபர் சாத்தானானான், தேவனின் எதிரியாக விரோதியாக ஆனான். யோபு 2:1, பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். 2 கொரிந்தியர் 11:14, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. லூக்கா 22:31, கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுடகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்றார். தேவன் மனிதனை படைத்து அவனுக்கு எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை கொடுத்தார். அவர் மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்ததற்கு குறைந்தபட்சம் 3 உள்நோக்கம் இருந்தது. ஆதியாகமம் 1:26, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சங்கீதம் 8:6, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆதியாகமம் 9:2, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. தேவன் மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்ததின் முதல் நோக்கம் அவருக்கு எதிராக கலகம் செய்த அவருடைய விரோதியாகிய சாத்தானை மனிதன் கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதே ஆகும். ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அப்படியானார். தேவன் மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்ததின் 2வது நோக்கம் சாத்தானால் அபகரிக்கப்பட்ட பூமியை திரும்ப பெற வேண்டும் என்பதே ஆகும். மத்தேயு 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சங்கீதம் 2:8, என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சக்கரியா 14:9, அப்போது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். தேவன் மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்ததின் 3வது நோக்கம் பூமியின் மீது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படி தேவனுடைய அதிகாரத்தை பூமியின் மீது பிரயோகிப்பதற்கே ஆகும். மத்தேயு 6:13, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. தானியேல் 2:44, அந்த ராஜாவின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். ஒரு கல் உருண்டு வந்து ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். 7:14, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரனும் அவரையே சேவிக்கும்படி
அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக, அவர் அக்கறைக்காக தேவனுக்கு ஒரு போர் வீரன் தேவை. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய அக்கறைக்காக அவருடைய மக்கள் சண்டையிட்டதை நாம் காண முடியும். யாத்ராம் 12:51. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் மக்களை ஒரு படையாக கருதினார், போர் செய்யும் படையாக கருதினார். அவருடைய அக்கறைக்காக போர் செய்யும் ஒரு படையாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். 2 சாமுவேல் 8:1. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தியரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். இங்கு நாம் பார்க்கிறோம் தாவீது போரிடுகிறான். நெகேமியா 4:16. அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரர் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து கொண்டு நின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய அக்கறைக்காக சண்டையிடுகிற இராணுவமாக கருதப்பட்டார்கள். யாத்ராம் 13:18. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள், ஒரு இராணுவமாக புறப்பட்டு போனார்கள். யோசுவா 21:44. அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவனும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. இஸ்ரேல் மக்கள் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீது தேவனுடைய அக்கறைக்காக சண்டையிட்டான். 1 நாளாகும் 22:8. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். தாவீது ஏராளமான யுத்தங்களை தேவனுடைய நோக்கத்திற்காக, தேவனுடைய அக்கறைக்காக செய்தான். அப்போஸ்தலர் 13:22. அவர் தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று சொன்னார். நெகேமியா தேவனுடைய அக்கறைக்காக சண்டையிட்டான். நெகேமியா 4:18. கட்டுவீரர்கள் அவரவர்கள் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். வசனம் 23. நானாகிலும் என் சகோதரர்களாகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகரானாலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவர்களுக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மக்கள் தேவனுடைய அக்கறைக்காக சண்டையிட்டார்கள். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. வெளிப்படுத்தின 12:7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதுவும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. கர்த்தர் இயேசு சாத்தானுக்கும் அவனுடைய படைகளுக்கும் எதிராக சண்டையிட்டார். 1 யோவான் 3:8. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். யோவான் 12:31. இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான். பவுல் சாத்தானுக்கு எதிராக நன்றாக சண்டையிட்டான். 2 தீமோத்தேயு 4:7. அப்போஸ்தலர் 21:13. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போஸ்தலர் 21:13. பவுல், எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். சாத்தானுக்கு எதிராக சண்டையிட தீமோத்தேயு பவுல் உற்சாகப்படுத்தினான். 1 தீமோத்தேயு 6:12. 1:18. 1 தீமோத்தேயு 6:18. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவர்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை நான் உனக்கு ஒப்புவிக்கிறேன். ஓ லார்ட் ஜீசஸ். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மக்கள் தேவனுடைய அக்கறைக்காக சண்டையிட்டார்கள். சபை தேவனுடைய அக்கறைக்காக சாத்தானுக்கு விரோதமாக சண்டையிடுகிற போர் வீரனாக இருக்க வேண்டும். எபேசியர் 6:10-11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம். சபை கிறிஸ்துவுக்கு அழகான மணமகள், ஆனால் சாத்தானுக்கு பயங்கரமான இராணுவம். எபேசியர் 6:12-13. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 6:4. என் பிரியமே, நீ திர்சாவைப் போல் சௌந்தரியமும் எரிசலைப் போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள். சபை கிறிஸ்துவுக்கு அழகான மணமகள், ஆனால் சத்துருக்கு பயங்கரமான இராணுவம். தேவனுடைய மக்களின் பலமான பகுதியான ஆண் பிள்ளை அவருடைய எதிரியான சாத்தானுடன் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறது. வெளிப்படுத்தின 12:5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றெடுத்தாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வசனம் 7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடைய கூட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் யுத்தம் நிகழ்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண் பிள்ளை அவருடைய எதிரியாக சாத்தானுடன் எப்பொழுதுமே சண்டையிட்டு கொண்டிருந்தான் என்பதை காட்டுகிறது. வெளிப்படைசேஷம் 19:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள். ஆட்டுக்குட்டியான திருமணம் முடிந்த பிறகு அவருடைய மனைவி, அவருடைய மணமகள் படை வீரனாக கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறாள். சபை கிறிஸ்துவுக்கு அழகான மணமகள், ஆனால் சாத்தானுக்கு பயங்கரமான இராணுவம். சபை சத்துருவாய சாத்தானை கீழ்ப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும். அவன் கொட்டத்தை அடக்க வேண்டும். அவன் அபகரித்து கொண்ட பூமியை மீட்டு திருப்ப வேண்டும். மீட்டு திருப்பப்பட்ட பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை சாதிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். இந்த 3 முக்கியமான பொறுப்புகளும் இன்றைக்கு சபையிடம் இருக்கிறது. சபை எனவே தேவனுடைய நோக்கத்திற்காக எப்பொழுதுமே சண்டையிட்டு கொண்டிருக்கிற ஒரு போர் வீரனாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இதை நமக்கு வெளிப்படுத்துவாராக. நாம் ஒவ்வொருவரும் ஒரு போர் வீரனாக மாறுவோமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.